வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் மரண தண்டனையாக மாறும் காலாவதியான புலம்பெயர் விசாக்கள். மாணவர் மரணம். லாட்வியாவில் இருந்து நபர் நாடு கடத்தப்பட்டு கைது. ஸ்பெயினின் சியூட்டா நகரில் பெரும் பதற்றம். மீண்டும் குடியேறிகள் அத்துமீறல். காய்கறிகளை காட்டியதும் என் மீது பாய்ந்தது. ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் தப்பிய உக்ரைனிய வியாபாரி. புட்டினின் முக்கிய போர் தளபதி ரகசிய இறுதி சடங்கு. பிறந்தநாள் பார்ட்டியில் படுகொலை. பிரிட்டனில் பேருந்து சேவையில் திடீர் மாற்றம். இளைய பயணிகளுக்கு இலவச பயணம் அறிவிப்பு. கியூ நகரில் நரகாசுர இரவு. உக்ரைன் போரில் கொடூரமான புதிய கட்டம் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவில் மரண தண்டனையாக மாறும் காலாவதியான புலம்பெயர் விசாக்கள். ரஷ்யாவில் குடியேற்ற விதிகள் மற்றும் விசா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். காலாவதியான விசாக்கள் அல்லது ஆவண பிரச்சினைகள் உள்ள புலம்பெயர்ந்தோர் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர். இந்த சட்ட நடவடிக்கைகளால் சிக்கலில் தவிப்போர் கடுமையான தேர்வினை சந்திக்க நேரிடுகிறது. ஒன்று, நாடு கடத்தப்பட வேண்டும் அல்லது ராணுவத்தில் சேர வேண்டும். ரஷ்ய அரசு புலம்பெயர்ந்தோரை உக்ரைன் போர் முனைகளுக்கு அனுப்பும் உத்திகளை கையாள்வதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. விசா சட்டங்களை மீறும் வெளிநாட்டவர்கள் ராணுவ சேவை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆபத்தான சூழல் காரணமாக சாதாரண விசா பிரச்சினைகள் கூட பலருக்கு மறைமுகமான மரண தண்டனை போன்ற சூழ்நிலையை உருவாக்குகின்றன. மாணவர் மரணம். லாட்வியாவிலிருந்து நபர் நாடு கடத்தப்பட்டு கைது. லண்டனில் 12 வயது பள்ளி மாணவர் கீடன் ஸ்லேட்டர் மரணமடைந்த விவகாரத்தில் லாட்வியா நாட்டில் இருந்து ஒரு நபர் தற்போது பிரிட்டனுக்கு நாடு கடத்தல் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2024 ஜூன் மாதம் கோவென்ட்ரி நகரில் உள்ள ராஜ்ஃபோர்ட் சாலையில் நடந்த விபத்தில் இந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இது ஒரு திட்டமிட்ட விபத்து என்று கூறப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய 23 வயதுடைய டெலார்ஸ் அலெக்சாண்டர்ஸ் கடந்த மாதம் லாட்வியாவில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பிரிட்டன் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். தேசிய குற்றவியல் முகமை மற்றும் பிரிட்டன் காவல்துறையின் கூட்டு முயற்சியால் அவர் கேட்விக் விமான நிலையம் அழைத்து வரப்பட்டு விசாரணைக்காக வெஸ்ட் மிட்லாண்ட் வரை கொண்டு செல்லப்பட்டார். அவர் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதாக முறைப்படி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக அவர் பர்மிங்ஹாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஸ்பெயினின் சியூட்டா நகரில் பெரும் பதற்றம். மீண்டும் குடியேறிகள் அத்துமீறல். ஸ்பெயினுக்கு சொந்தமான ஆப்பிரிக்க பகுதியான சியூட்டா நகரில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் குவிகின்றனர். இதனால் அப்பகுதியில் கடுமையான பதற்றமும் குழப்பமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் மூலமாக தூண்டப்பட்டு எல்லைப் பகுதிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழையுமாறு புலம்பெயர்ந்தோருக்கு பெரிய அளவில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லை தடுப்புகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பாதுகாப்பு படையினர் அவர்களை கட்டுப்படுத்த போராடி வருகின்றனர். ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் நிலைமையை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சட்டவிரோத ஊடுருவல் முயற்சிகள் அப்பகுதியில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினையையும் மனிதாபிமான நெருக்கடியையும் உருவாக்கியுள்ளன. காய்கறிகளை காட்டியதும் என் மீது பாய்ந்தது. ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் தப்பிய உக்ரைனிய வியாபாரி. உக்ரைனில் போர்க்கள பகுதியில் ரஷ்யாவின் FPV ட்ரோன் தனது வாழ்நாளில் நடத்திய கொடூரமான தாக்குதலை வியாபாரி ஒருவர் விவரித்துள்ளார். சம்பவத்தன்று காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டிருந்த போது எதிரியின் ஆளில்லா விமானம் தனது திசையை நோக்கி வருவதைக் கண்டு அவர் அதிர்ந்து போனார். தான் வைத்திருந்த காய்கறிகளை அந்த ட்ரோனிடம் காட்டியதாகவும் ஆனால் அது சிறிதும் தயங்காமல் உடனடியாக தன் மீது சீறி பாய்ந்ததாகவும் அவர் கூறினார். அந்த அதிர்ச்சியூட்டும் தருணத்தில் உயிர் தப்பிக்க தான் மேற்கொண்ட தீவிர முயற்சிகள் குறித்தும் அதன் கோர தாக்கத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். உக்ரைனில் சாதாரண குடிமக்கள் மற்றும் வணிகர்கள் கூட இதுபோன்று வானில் பறக்கும் ஆயுதங்களின் இலக்காக மாறுவது அன்றாட அச்சமாக மாறிவிட்டது. போர் முனைகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் இத்தகைய துயர சம்பவங்கள் உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன.
புட்டினின் முக்கிய போர் தளபதி ரகசிய இறுதி சடங்கு பிறந்தநாள் பார்ட்டியில் படுகொலை. மாஸ்கோவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ரஷ்ய அதிபர் புட்டினின் முக்கிய போர் தளபதிக்கு ரகசியமாக இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் மாஸ்கோ நகரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் பாதுகாப்பு குறித்த பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. பிறந்தநாள் பார்ட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்திலேயே இந்த கொலை அரங்கேறியுள்ளது ரஷ்ய ராணுவ வட்டாரங்களை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. சம்பவம் குறித்து உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலைக்கான உண்மையான காரணம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. ரஷ்யாவின் மிக முக்கிய தளபதி கொல்லப்பட்ட விவகாரம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை மீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ரஷ்யாவில் பலத்த பாதுகாப்பு சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது. பிரிட்டனில் பேருந்து சேவையில் திடீர் மாற்றம், இளைய பயணிகளுக்கு இலவச பயணம் அறிவிப்பு. பிரிட்டனில் அறிவிக்கப்பட்டுள்ள திடீர் பேருந்து சேவை மாற்றத்தினால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய திட்டத்தின்படி இளைய வயது பயணிகள் பலருக்கு இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ளும் சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி அறிவிப்பு பொது போக்குவரத்து முறையில் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதால் பயணிகள் மத்தியில் பெரும் விவாதம் எழுந்துள்ளது. புதிய கட்டண சலுகைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்து உள்ளூர் போக்குவரத்து துறையினர் விரிவான விளக்கங்களை அளித்து வருகின்றனர். இளம் தலைமுறையினருக்கு பயணம் செய்வதை எளிதாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் இதனால் மற்ற பயணிகளுக்கு ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் குறித்து பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடையே தீவிர ஆலோசனைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கீவ் நகரில் நரகாசுர இரவு, உக்ரைன் போரில் கொடூரமான புதிய கட்டம் ஆரம்பம். ரஷ்யா நடத்திய கடுமையான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் உக்ரைனின் தலைநகரான கீவ் நகரம் பெரும் அழிவை சந்தித்துள்ளது. இந்த நள்ளிரவு தாக்குதலில் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 44 பேர் படுகாயமடைந்துள்ளதாக உக்ரைன் அவசர சேவை துறையினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் புட்டின் மக்களை கொன்று குவிப்பதில் ஆர்வம் காட்டுவதாகவும் ரஷ்யா பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்வதாகவும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடிமைப் பொருட்கள், கிடங்குகள், வணிக வளாகங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த தாக்குதலில் தீக்கிரையாகின. உக்ரைனிடம் பால்ஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறைவாக உள்ளதே இதுபோன்ற பெரும் உயிரிழப்புகளுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் இப்போது மிகவும் ஆபத்தான மற்றும் கொடூரமான ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளதாக உக்ரைன் தரப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.